இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோதிடத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ராசி கும்பராசியாகும். சனி பகவான் ஆளக்கூடிய இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு முடிவுமே சரியாக புரிந்து கொண்டு எடுக்கக்கூடியவங்க. அதே போல் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவங்க. எந்த ஒரு பெரிய முடிவை கூட சாதாரணமாக எடுக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க. இவங்கள காற்று ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் நிலையற்ற மனநிலையை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னம்பிக்கை, மற்றவங்களை மதிக்கக்கூடிய உயர்ந்த குணம், உயர்ந்த சிந்தனை போன்றவற்றை கொண்டவங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது? நற்பலன்கள் எப்படி கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மலையை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும், கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும், கையில் ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மகிட்டையும் கருங்காலி மாலை இருக்குதுங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. காம்போ ஆஃபரும் போய்கொண்டு இருக்குது. இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா தனக்கென ஒரு தனிய வழி வகுத்துட்டு அதன்படி நடக்கக்கூடியவங்க. சம்பிரதாயங்களை அதிகமாக மதிக்கக்கூடியவங்க. அதே போல் மற்றவங்களை சகோதர சகோதரிகளாக நினைத்து அதிகமாக பழகக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் முன்னாடி போய் நிற்கக்கூடியவங்க. அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டுவதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலைங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னா இவங்க தான் முதல் ஆளாக நிற்கவங்க. இவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவங்க, அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க, இவங்களுடைய புத்தி கூர்மையை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அவங்களோட வாழ்க்கை துணையை ரொம்பவே மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவங்க. அதே போல் புதிய விஷயங்களை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாகவும் வருகின்ற காலகட்டமானது அமைய போகுதுங்க. இதனால் உங்களுடைய மதிப்பு, உறவுகளிடத்தில் நல்ல மதிப்பு, செல்வாக்கானது உயரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமையானது உண்டாக போகுதுங்க. அதே போல் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுனால நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக சந்திக்காத நண்பரை சந்திக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகுங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு பணவரவானதே கிடைக்கக்கூடிய யோகமான நேரமாகுங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கின்ற சூழ்நிலைகள் உருவாகும். ஆடை ஆவணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருக்கெடுக்கக்கூடிய நேரமாகுங்க. வெளி மாநில சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்தில் கொஞ்சம் பணி கூடுதல் சுமை இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. அதிகாரிகளுடன் பக்கபலமாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சிக்கல் சிரமங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கக்கூடிய நேரமாகும். புதிய முதலீடுகளால் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் அரசாங்கத்திடமிருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி நன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். வரவு செலவு கணக்குகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க
வேணுங்க. அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கப் போகின்ற மாதமாகவும் அமைஞ்சிருக்குது. நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும். கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது வெற்றியில் போய் முடியக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வருமானமானது அதிகரிக்க போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கும் அந்தஸ்து உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பெரியவர்களுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக 5ஆம் இடத்துல வக்கரமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய நேரமாகும். அதே போல் பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாக போகுதுங்க. பணப்புழக்கமானது அதிகரிக்க போகுது. வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணமானது வசூலாகக்கூடிய நேரமாகவும், தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா இழுப்பறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற காலகட்டத்தில் அந்த இழுப்பறியெல்லாம் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கொடுத்தல் வாங்கல எதிர்பார்ப்புகள் தள்ளி போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சுயதொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. மற்றவர்கள் தலையிட்டால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம், சண்டை, சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஒருவரை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. விவசாயிகள் விளைச்சல் அறுவடையாகும் வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் இருந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கும்பராசி, சதயம், ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிப்பதும் ராசிநாதன் சனி ஆட்சியாளராக சஞ்சரிப்பதும் ஒரே நேரத்தில் 2 திசையில் பயணம் செய்வது போல் உங்களுடைய நிலையானது மாறுங்க. அதை பார்த்தோம்னா அது இல்லை, அதை பார்த்தா இது இல்லை என்கிற சூழ்நிலையானது உருவாகுங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் நிலையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீண் அலைச்சல்கள், வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். வேலையில் இருக்கக்கூடியவங்க நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதானமும் கவனமும் கொஞ்சம் தேவைப்படுது. உங்களுடைய உழைப்பாலும் அதற்கு உரிய மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. வியாபாரத்திலையுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பங்கு வர்த்தகம் சங்கடத்தை உண்டாக்கும். திடீர் வரவு வந்தாலும் அடுத்த நிமிஷமே செலவாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேணும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. அதே போல் எதிர்பார்ப்புகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்குது. புதிய நட்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பாமல் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. புதிய வேலைகளில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றி நன்றாக விசாரித்து ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு நீங்கள் அந்த வேலையில் இறங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. புதிய முதலீடுகள் கூடுதலாக கவனம் செலுத்த வேணும். விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் இருப்பதனால உங்களுக்கு செலவானது அதிகரிக்க போகுதுங்க. இடம் வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்தில் நெருக்கடிகள் வருவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளானது கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகுங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதனும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதனால வரக்கூடிய பணம் வருவதிலையும் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பொருளை வாங்க முடியாத சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் வெளியில் நீங்கள் பார்ப்பதற்கு எந்தவித குறையும் இல்லாத போல் உங்களுடைய நிலையானது இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பெரும் போராட்டமும் நெருக்கடியும் இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க.
போல இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்களிடம் பழகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.